இன்னைக்கு நம்ம கிட்ட கூகுள் இருக்கு. அதுல வந்து அப்படியே கூகுள் லென்ஸ்ல அது பிக்சரை கொடுத்து அது என்ன பிளான்ட், அதனோட பொட்டானிக்கல் நேம் என்ன, அந்த பொட்டானிக்கல் நேம்ல வந்து என்ன மாலிகூல் இருக்குங்கிற வரைக்கும் போன் சொல்லிடும். அடுத்த வினாடி சொல்லிடும். ஆனா 35 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. 7 நாட்கள் பயணித்திருக்கிறோம். ஒரே ஒரு செடி, சோதி விருட்சம் என்று ஒரு செடி. ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய மருத்துவர், மரியாதைக்குரியவர். அவர்கிட்ட சொல்ற, சோதி விருட்சம் எனக்கு தெரியும், குற்றாலத்துல இருந்து மேல போனோம், நீங்க எல்லாம் தயாரா நான் கூட்டு போறேன் அப்படின்னாரு. புதிகையில குற்றாலம் தெரியும் நமக்கு எல்லாம், தடதரன்னு ஒரு குற்றாலம். அது தாண்டி செண்பகாதேவி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்பெல்லாம் செண்பகாதேவி வரைக்கும் உள்ள பாதை விடுறது கிடையாது. மலைக்காடுகள், அந்த புட்காடுகளை எல்லாம் தாண்டி கடைசியாக வந்து அந்த சோதி விருட்சம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போறோம். அந்த சோதி விருட்சம்ங்கிறது ஒரு மலையுடைய விளிம்புல நிற்கக்கூடிய ஒரு பெரு மரம். தக தக தகன்னு அந்த மரம் மினுங்கிய காட்சி இப்போ வரைக்கும் மனசுல இருக்கு. அதை பார்த்த உடனே அவர் எல்லாரும் வந்து அதை கீழே காலில் விழுந்து வணங்குறாங்க. அது ஒரு மிக முக்கியமான மூலிகை, அதை பார்த்தாலே ஒரு பெரிய வரம் கிடைக்கும், அப்படியெல்லாம் அதை பேசப்பட்ட ஒரு மூலிகைன்னு பாக்குறாங்க. அது என்ன பிளான்ட், அது பொட்டானிக்கலா என்னது அப்படின்னு பார்த்தா அது ஒரு கற்பூர மரம். ஆக்சுவலா கற்பூரம், இன்னைக்கு நம்ம கற்பூரம், நம்ம கோயிலில் கூட கற்பூரம் எல்லாமே முழுக்க முழுக்க கெமிக்கல்ல பண்றது. ஒரிஜினலா மரத்திலிருந்து சுரண்டி எடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த கற்பூர மரம் தான் பேர் வந்து அவங்க சோதி விருட்சம்னு வச்சிருக்காங்க. அவர் சொல்றாரு வைத்தியர், இது வந்து யாரும் போய் சாமி எல்லாரும் கும்பிடுவாங்க, ஆனா விளக்கேத்தி கும்பிட கூடாது, தீ பொறி பட்டுச்சுன்னா மொத்த மரமும் அடுத்த நிமிஷம் எரிஞ்சு சாம்பலாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை வணங்க சொன்னார்.